நான் எதிர்பார்க்கிற ஒரே ட்விஸ்ட் என்னன்னா, நான் ஃபோன் பண்ணி மிரட்டும் போது அந்த பொண்ணு சின்னையா கூட தான் இருந்திருக்கா. இப்ப சுனந்தாவுக்கு என்ன பதில் சொல்றத? யாருக்கு? சுனந்தாவுக்கு. அவளுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இப்படி கேட்டா என்ன பார்த்தோம்? வேற எப்படி கேட்கறது? இங்க பாருப்பா, நம்மளை காப்பாத்திக்க நம்ம குடும்பத்துக்காக ஒரு முக்கியமான பூஜை பண்றோம். அதுக்கு வந்த புனிதமான பலியாடு சுனந்தா. அந்த பலியாட்டை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு அல்பாயுசில் போன அவன் தங்கச்சியை பத்திலாம் டிஸ்கஸ் பண்றது டைம் வேஸ்ட். புரியுதா? அப்பா, தேவராஜ் வரங்கயா. இந்த ஆள்கிட்ட பணம் கேட்கலான்னா தனியா கிடைக்கவே மாட்டேங்கிறானே. ஜோதி காணாம போய் இனியோட 2 நாள் ஆகுது. அவளை பத்தி ஒரு தகவலும் தெரியல. ஒன்னும் கவலைப்படாதீங்க சுனந்தா, கண்டிப்பா வீட்டுக்கு திரும்பி வந்துருமா. அதே நம்பிக்கையதான் நானும் எங்க அம்மாவுக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன். அம்மா இப்ப எப்படி இருக்காங்க? அதை ஏன் கேக்குறீங்க? என் லைஃப்ல நடக்கிறது எல்லாம் மர்மமாவே இருக்கு. என்னாச்சு? எங்க அம்மா வீட்டுல மயங்கி விழுந்தாங்கன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அங்க அட்மிட் பண்ணிட்டாங்க. ஆமா சொன்னீங்க. நான் உங்ககிட்ட இருந்தேன். அந்த டைம்ல என் தங்கச்சி கிட்ட இருந்து போன் வந்தது. அம்மா சீரியஸ், ஆர்எம் ஹாஸ்பிட்டலுக்கு வான்னா. நான் மயங்கிட்டேன். அதுவும் தெரியும், சொல்லுங்க. அங்க டாக்டர்ஸ் எங்க அம்மாக்கு மைல்ட் அட்டாக்னு சொன்னாங்களாம். ஆமா சொன்னீங்க. அப்படி சொன்னவங்க நேத்திக்கு வந்து ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, கிளம்புங்கன்னு சொல்றாங்க. அது எப்படி ஒரே நாள்ல கியூர் ஆயிடுச்சு? கேட்டா அதுக்கு பதில் இல்ல. அதே மாதிரி ஒரு போலீஸ்காரன் வந்தா, உன் தங்கச்சிய சோலைமேடு ஸ்டேஷன்ல வச்சிருக்கேன், ஸ்டேஷனுக்கு போனா அப்படி ஒரு கேஸ் இல்லங்கறாங்க. வந்த போலீஸ் டூப்ளிகேட்ன்றாங்க. எப்பா, அதுதான் பயங்கர சஸ்பென்ஸ். அவன் ஏன் வந்தான், ஏன் மறுபடியும் காணாம போனான்னு கெஸ் பண்ணவே முடியல. ஆமா சார், எல்லாம் மர்மமா இருக்கு. ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு தெரியவே இல்ல. பிரமாதம் சார். என்னமா ஆறுதல் சொல்றீங்க? வாங்க இன்ஸ்பெக்டர். வாங்க சார். நான் சொன்னேன்ல, ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் சார் விசாரிச்சாருன்னு. அது இவர்தான். ஹாய் சார். ஹலோ சார். சுனந்தா, இவருக்கு நான் எந்த ஸ்டேஷன் நல்லாவே தெரியும். ஏன்னா இவர் ஃப்ரெண்ட் மனோகர் எப்பவுமே நம்ம ஸ்டேஷன்ல தான் இருப்பாரு, சந்தேக கேஸ்ல. சுனந்தா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீங்க ஸ்டேஷனுக்கு வரும்போது உங்ககிட்ட டிராமா போலீஸ் ஒருத்தர் வந்தாருன்னு சொன்னீங்கல்ல, அவர் தான் இவர் ஃப்ரெண்டு. நிஜமாவா சார் சொல்றீங்க? ஆமா, அவன் தான் அந்த மனோகர். சார், எனக்கு தெரியாது சார், தெரியாது. அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார். சார் சார் விட்டுருங்க சார். சார் எதுக்காக என்ன அடிக்கிறீங்க? அந்த சுனந்தா எனக்கு தெரியாது சார். பொய் சொல்லாத. அந்த சுனந்தா என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஸ்லோ மோஷன்ல நைஸா எட்டி பார்த்தேல்ல, அத நான் கவனிச்சேன்டா. டேய், நீதான் அஜந்தா ட்ரெஸ்ஸஸ்ல உன் சைஸ்ல ஏசிபி ட்ரெஸ் வாடகைக்கு எடுத்தத நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா. உங்க வீட்டு தெருமுனையில லாண்டரியில அந்த ட்ரெஸ் நீ வாஷிங் கொடுத்ததையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா. அந்த பொண்ணை ஏன் கடத்தின? சார், நான் கடத்தல சார், சத்தியமா கடத்தல சார். பின்ன சார், கடத்த ட்ரை பண்ண சார், அவ்வளவுதான் சார், அவ்வளவுதான் சார்.
கடத்த ட்ரை பண்ணதை அவன் ஒத்துக்கிட்டதும் யாருக்காக செஞ்சேன்னு கேட்டேன். அவன் யார் பேரை சொன்னான் தெரியுமா? யார் சார்? சார் தான் கடத்த சொல்லியிருக்காரு. எதுக்கு சார் என் தங்கச்சியை கடத்துனீங்க? ஹலோ, சொல்லு மனோகர். நீங்க சொன்ன ஐடியா படி சுனந்தாவுடைய அம்மாவுக்கும் மயக்க மருந்து அடிச்சாச்சு. ஐயோ, ஹாஸ்பிட்டல்ல டாக்டரை வச்சு மைல்ட் அட்டாக்னு சொல்ல வச்சாச்சு. அப்படியா? ஆமா சார். அவ தங்கச்சி ஜோதி அவளுக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட பணம் வாங்குறதுக்காக போய்கிட்டு இருக்கா. அவளை நம்மால் ஒருத்தன் ஃபாலோ பண்றான். டைம் கிடைச்சதும் கிட்னாப் பண்ணிடுவான். Oh my God. இதுதான் டைம். நான் ஒரு ஏசிபி ட்ரெஸ் ரெண்டுக்கு எடுத்து போட்டுட்டு வந்து 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் விபச்சார கேஸ்ல இருந்து லாக்அப்ல ஜோதியை ரிலீஸ் பண்ணுவேன்னு மிரட்டி இருக்கேன். சோ பிளான் ஏ படி எல்லாம் ஓகே. பிளான் பி படி அவ இப்ப உங்களுக்கு போன் பண்ணி உதவி கேட்க நேர்ல வந்துருவா சார். ஐயோ மனோகர், என்ன சார்? நேத்து அந்த பொண்ணு என்கிட்ட கோச்சிட்டு போனதுனால திரும்பி அவ என்ன தேடி வரணும் தான் இவ்வளவு பிளான் கொடுத்த. ஆனா நான் போதையில சொன்னத எல்லாத்தையும் மறந்துட்டேன். காத்தால மேனேஜர் அனுப்புனேன். அவ என்கிட்ட வந்துட்டான். பேசிட்டு இருக்கும்போது அவளுக்கு வந்த போன் இதுவா தான் இருக்கும். நீங்க சொல்றது எனக்கு புரியல சார். ஒன்னும் புரிய வேண்டாம். நீ எங்க இருக்க? நான் ஹாஸ்பிட்டல்ல. முதல்ல அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடு. யார்கிட்டயும் மாட்டிக்க வேண்டாம். முக்கியமா சுனந்த கிட்ட மாட்டிக்காத. அப்ப அந்த பொண்ணை கிட்னாப் பண்ற பிளான் அதுவும் கேன்சல் பண்ணியா? ஓகே சார். ச்சே. சார் சொல்லுங்க சார். நான் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். தூக்கிடுறேன் சார். வேண்டாம், அந்த பொண்ணை தூக்க வேண்டாம். புரியுதா? ஓகே சார். சரி வந்துரு. Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody.
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.